வணக்கம். இந்த மாணிக்கவாசக பெருமானார் இயற்றிய திருவெம்பாவை பாடல்களில் முதலாவது பாடலை நான் விடுவித்து விட்டேன். மறந்துட்டேன் அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால் மற்ற பாடல்கள் அதுக்கு முன்னாலேயே வர மாதிரி ஆயிடுச்சு. அதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த முதல் பாடலை இப்போ இன்று நாம் பார்த்து விடலாம். மற்ற பாடல்கள் அனைத்தும் வரிசையாகவே உள்ளன. மார்கழி மாதத்தில் சிவனையும் மாலையும் பணிந்து நிற்பது என்பது மிகப்பெரிய கொடுப்பினையாகும். ஆதியும் அந்தமும் இல்லா இறைவன் அந்த சிவன் பஞ்சாட்சரன். சிவாய நமக என்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று கூறுகிறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அழகான பாடல். இறைவன் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு உயிர்களிலும் இருந்து கொண்டே இருக்கிறான். அவனை நாம் உணர்வதே கிடையாது, எப்பொழுதும் உணர்வது கிடையாது. நமக்கு ஒரு துன்பம் வரும்போது ஆண்டவனே கடவுளே அப்படின்னு சொல்கிறோமே தவிர அவன் நம்முள்ளே எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிறான். அவனை நம் ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கும் ஒருபோதும் வந்ததே கிடையாது. இந்த மார்கழி மாதத்தில் இளம் பெண்கள் அனைவரும் நல்ல கணவன் கிடைப்பதற்காகவும் இறைவனின் கருணை வெள்ளம் அவர்கள் மேல் பாய வேண்டும் என்ற எண்ணத்திற்காகவும் விரதம் இருந்து மேற்கொள்ளும் முறையே இந்த பாவை நோன்பாகும். இந்த பாவை நோன்பினை ஆண்டாளும் சிறப்பாக கூறுகிறார். அதே சமயம் இந்த பாவைகளை வைத்து விழிப்புணர்வை மாணிக்கவாசக பெருமானார் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த முதல் பாடலை நாம் பார்க்கலாம். ஆதியும் அந்தமும் இல்லாரும் பேரும், ஆதியும் அந்தமும் இல்லாரும் பேரும், ஜோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண், மாதேவளருதியோ வன் செவியோ நின் செவிதான், மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய், வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து, போதாரமளியின் நின்றும் புரண்டிங்கன், ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே, ஈதே என் தோழி பரிசெலோரெம் பாவாய். அழகிய நீண்ட கண்களை உடைய பெண்ணே, நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய். நாங்களோ இறைவன் திருநாமத்தை சொல்லியவாறே பஜனை செய்து வீதிகளில் உலா வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பாடிய பாடல்களை கேட்டு இறைவனின் பெருமைகளையும் அருமைகளையும் அறிந்து ஒரு பெண் இங்கே கண்ணீர் வழிய நின்று வீதியில் உருண்டு புரண்டு அழுது கொண்டிருக்கிறாள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெருமானை நாம் அனைவரும் சென்று வழிபடப் போகிறோமோ, அவனது அருளை பெறப்போகிறோமோ என்று எண்ணி அவள் கதறுகிறாள். ஆனால் நீயோ இங்கு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள். வா, நீயும் வந்தால் இறைவனின் கருணாகடாட்சம் உன்மீதும் படும், நீயும் பலன்களை பெறலாம். வா தோழி என்று அழைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. நாளை அடுத்த பாடலில் நாம் இணையலாம். நன்றி.